பொங்கல் ரேஸ்ல 5 படங்கள் ரிலீஸ் ஆகியிருந்தது. அதுல பொங்கல் வின்னர் அப்படின்னா யார் சரி? ஃபேமிலி சாய்ஸ். நம்ம இந்த படத்துக்கு போலாம் அப்படின்னு டிக் அடிச்சது ஃபர்ஸ்ட் அயலானுக்கு தான். கிடைக்கிற கேப்லலாம் கடை வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. சிவகார்த்திகேயனை போட்டு தள்ளுற முடிவு மாதிரியே அவங்க வட்டி வெளுத்துக்கிட்டு இருந்தாங்க இணையம் ஃபுல்லாவே. இப்போ அந்த முகங்கள்லாம் நான் வந்து இப்போ சமீபத்தில் மறுபடியும் கவனிச்சு பார்க்குறேன். அப்படியே அன்னைக்கு பேசின வாயை மறந்துட்டு இன்னைக்கு வேற வாய் பேசிக்கிட்டு இருக்கு. அயலானுக்கு செகண்டரியா இந்த படம் வந்திருக்கு அப்படின்றதுக்கு, ஏன்னா இது பெருசாக போயிருந்துருக்கணும். இது ஸ்லோவாக இருக்கிறது காரணம் என்னன்னா, இவங்க வந்து இந்த பிரிச்சாங்க பார்த்தீங்க சாப்டரா இதை புரிஞ்சுக்கிறதுக்குள்ள அந்த படம் வந்து முடிஞ்சிருக்கு. கேப்டன் மில்லர் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஆடியோ லான்ச்ல தனுஷ் பேசினப்போ அருண் மாதேஸ்வரன் வந்து வெற்றிமாறன் மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இல்ல வெற்றிமாறன் மாதிரிலாம் எப்பவுமேங்க வெற்றிமாறனோ இல்லை அருண் மாதேஸ்வரனோ அப்படிலாம் நான் சொல்ல வரல. ஒருத்தர் அவருக்கு தான் அந்த பேர் கிடைக்கும். வெற்றிமாறன் மாதிரி இன்னொருத்தர் வந்துட்டாரு, இன்னொரு நகல் இருக்கு, எல்லாம் ஒத்துக்க முடியாது. மிஷன் சாப்டர் 1 வந்து மைண்டில் எல்லார் மைண்ட்லையும் என்ன செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னா, இது இங்கிலீஷ் படத்தில் ஹாலிவுட் படத்தை லைக்கா நிறுவனம் வாங்கி டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு டாக் ஓடிச்சு. ஆனால் உண்மையிலே அந்த படம் பார்த்தீங்க, அருண் விஜய் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு பயங்கரமாக ஒர்க் பண்ணி நடிச்சிருக்காரு. ஹனுமான் பேன் இண்டியா படமா ரிலீஸ் ஆயிருந்தது. ஆனா ப்ரமோஷன் பெரிய அளவுல அந்த படத்துக்கும் பார்க்க முடியல. பட் ஆனா டிக்கெட் புக்கிங்ஸ் ரெஸ்பான்சஸ்ன்னு பார்க்கும்போது அந்த படத்துக்கும் அதிகமா இருக்கு. அப்படியா? ரெஸ்பான்ஸ் அதிகமா இருக்கு. ஆமா சார். ஓ, நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியுதுங்க. அது என்ன ரீசன்னா, அவங்க வந்து இந்த படத்தை வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு, இந்த ஆண்டினுடைய மிகச்சிறந்த படம், இந்த ஆண்டினுடைய மிக உயர்ந்த விருதுகளுக்கான தகுதியான படம் அப்படின்லாம் கூட அந்த படத்தை அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா படம் பேர் என்ன? பொங்கல் அப்டேட்ஸா 2 படங்களோட அப்டேட்டும் கொடுத்திருந்தாங்க. கோட் படத்தோடைய 3rd போஸ்டரும் விட்டுருந்தாங்க. இன்னைக்கு கங்குவாவோடைய போஸ்டர் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் வந்திருக்கு. இந்த படம் மற்ற படத்தை விட வேற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு பயங்கரமா முதல்ல இருந்தே அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க எந்த நம்பிக்கையில இதெல்லாம் அவங்க கொண்டு வந்து சொல்ல போறாங்க அப்படின்றது நமக்கு புரியல. ஒன் இண்டியா ஃபில்மி வித் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சினிமா ஸ்பெஷல் இன்டர்வியூல ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஃபிலிம் கிரிட்டிக் கோடங்கி ஆப்ரஹாம் சார் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். பொங்கல் ரேஸ்ல 5 படங்கள் ரிலீஸ் ஆகியிருந்தது. அதுல பொங்கல் வின்னர் அப்படின்னா யார் சார்? இப்போ ரிலீஸ் ஆகி ஒரு 4 நாட்கள் ஆயிடுச்சு. இப்போ அதை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். நான் எப்பவுமே ஒரு விஷயத்த சொல்லுவேன். அந்த ரேஸில் இவங்க ஜெயிச்சிட்டாங்க அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் ஜோசியக்காரனே கிடையாது. ஆனால் மக்களுடைய ஆதரவு என்னவா இருக்குது, எந்த படத்துக்கு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது வந்து இவங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிலாம் இல்லை. மக்கள் முதல் நாள் எல்லாருமே என்ன நினச்சாங்கன்னா, நிச்சயமாக எல்லா படமும் ஒன்றொன்று நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் நினைக்கிற மாதிரி மக்களும் நினைக்கணும்னு நினச்சி தான் நம்மெல்லாம் பேசுவோம். ஆனால் ஃபஸ்ட்டு டே ப்ரமோஷன் வரை எல்லா இடங்கள்லையும் கேப்டன் மில்லர் தான் பரபரப்பாக இருந்துச்சு. டே 1 பயங்கர பீக்கில் இருந்தாங்க. ஈக்குவலாக வந்து சிவகார்த்திகேயனோட அயலானும் அதுக்காக போட்டி போட்டு ட்ரை பண்ணிகிட்டே இருந்துச்சு. டே 2லேருந்து அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு. அயலான் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி வர ஆரம்பிச்சு. இன்றைக்கி வரைக்கும் வந்து ஃபேமிலி சாய்ஸ் அப்படின்னு சொன்னான். நான் வந்து நம்ம படம் வந்திருக்கு, இத்தனை படம் வந்திருக்கு, இந்த படங்களில் ஃபேமிலி சாய்ஸ் நம்ம இந்த படத்துக்கு போகலாம் அப்படின்னு டிக் அடித்தது ஃபஸ்ட்டு அயலானுக்கு தான். அதை யாரும் மறுக்கலாம் முடியாது, அதான் உண்மை. பட் சொல்கிறதுனால வருத்தப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, இருக்கிறதான் நம்ம சொல்கிறோம். ஆனால் எல்லா படத்தையும் போய் பார்க்குறாங்க ஜனங்க. நீங்கள் வந்து கேப்டன் மில்லரையும் பார்க்குறாங்க, மிஷன் சாப்டர் 1ஐயும் பார்க்குறாங்க, மேரி கிறிஸ்மஸையும் பார்க்குறாங்க. எந்த படத்தையும் மிஸ் பண்ணுறதில்ல. அதிகப்படியான ஆதரவு, அதிகப்படியான வந்து மக்களுடைய ஒரு மகிழ்ச்சியான டிக் அடிக்கிற விஷயம், குழந்தைகளோடு போகலாம் அப்படின்னு நம்ம முதல்ல பிஃபோர் ரிலீஸே அதான் சொன்னோம். எல்லாருடைய சாய்ஸ் வந்து நிச்சயமாக அயலானாக தான் இருக்கும். ஃபேமிலி ஃபுல்லாக வந்து பொங்கல் என்டர்டைனிங்காக இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக அயலானுக்கு தான் போவாங்க. ஏன்னா ஏலியன் இப்போ பேசிக்கலி ஏன் அதுக்கு டிக் அடிக்கிறாங்கன்றதுக்கு ஒரே ஒரு காரணம், வெறும் சிவகார்த்திகேயன் படம் அப்படின்றதுக்காக இல்லை. அதில் இவங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலிமெண்ட்டை வச்சுருக்காங்க. அது ஏலியன் ஒரு விஷயத்தை வச்சுருக்காங்க. அந்த பொம்மை பண்ணுற அட்டகாசம்லாம் இருக்குல்ல, அது அந்த டீசரில் வந்த விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாம் பார்த்துட்டாங்க. இப்போ படம் பார்த்த எல்லாரும் இப்போ என்ன சொல்கிறாங்க வெளியிலனா, ஏப்பா அது சிஜி மாதிரியே தெரிலப்பா, நம்ம கூட ஒரு குட்டியாக வந்து ஒரு தலையில் 2 ஆண்டனா வச்சு சுற்றினுக்கிற மாதிரி சுற்றினுக்குது. ஸோ இதை நம்ம வந்து ரசிக்கலாம், குழந்தைங்க ரசிக்கிறாங்க. சீரியஸாகவே குழந்தைங்க வந்து அதை நல்லா இருக்குன்னு என்ஜாய் பண்ணுறாங்க. நம்ம ஹாலிவுட் ஃபிலிமில் தான் அது வந்து இந்த மாதிரி இந்த சிஜி ஒர்க் ரொம்ப மைன்யூட்டாக பண்ணுவாங்க. நம்ம ஆளுங்களாம் டே க்ரீன் மேட்டில் எடுத்துட்டாங்கடான்னு கிண்டல் அடிச்சுட்டு போயிடுவான். இது வந்து ஏமாத்து வேலை அப்படின்னு சொல்லிட்டு, அது எதுவும் தெரியாத அளவுக்கு இப்போ இத்தனை வருஷமாக அது அண்டர் ப்ரொடக்ஷனில் இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமாக இருந்துச்சு. அதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் வந்து எனக்கு இந்த சிஜி ஒர்க்கு தான் நான் சொல்லுவேன். அதுதான் இன்றைக்கி டாப்பு. சிவகார்த்திகேயனை மிஞ்சிச்சு அதில் ஆக்டிங்கில் அப்படின்னா அது ஏலியன் தான். ஹீரோவே அதில் வந்து ஏலியன் தான். அப்புறம் தான் சிவகார்த்திகேயன்லாம்.
அதனால் அந்த படம் தான் மக்களுடைய சாய்ஸு. பட் ஜெயிச்சிருச்சா, எவ்வளோ கலெக்ஷன் வந்துச்சு அப்படின்றதெல்லாம் பொறுமையாக தான் பார்க்கணும். இந்த 4 நாளில் நம்ம முடிவு பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து எப்படின்னா ஓடுற ரேஸ் மாதிரி. ஒரு சுற்றுல வந்து இவங்க வருவாங்க, 2வது சுற்றுல அவங்க வருவாங்கன்னா, எண்ட் ஆஃப் த டே என்ன வருதுன்னு ஒரு கால்குலேஷன் இருக்குது. அடுத்த படம் ரிலீஸ் வரைக்கும், இன்னும் ஒரு வாரம் வரைக்கும். இப்போல்லாம் அப்படி தானே, முன்னாடிலாம் 50 நாள் 100 நாள்லாம் நம்ம இருந்துச்சு. 25வது நாள் வெற்றி விழா அப்படின்னு சொல்லி போஸ்டர் ஓட்டுவாங்க, 50வது நாள் அப்படி போஸ்டர். அதெல்லாம் இப்போ இல்லை. நீங்கள் 5 ஷோ அப்படின்னாவே போஸ்ட் ஓட்டிடுறாங்க, 2 ஷோனாவே போஸ்ட் ஓட்டிடுறாங்க. அப்படி மாறிடுச்சு, டெக்னாலஜியும் மாறிடுச்சு, மக்கள் ரசனையும் மாறிடுச்சு. இந்த வெள்ளிக்கிழமை இந்த படம் வந்திருக்கு, அப்படியே விட்டால் வியாழக்கிழமை படம் வந்துச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த வெள்ளிக்கிழமை இன்னொரு படம் வர வரைக்கும் அப்போ தான் முடிவு பண்ண முடியும். இது வந்து எவ்வளோ தூரம் மக்கள் வந்து யாருக்கு என்ன செல்வாக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்களே அஃபிஷியலாக அறிவிச்சிருக்காங்க, 50 கோடி ரூபாய் 50 கோடி ரூபாய் எங்களுக்கு வந்து வேர்ல்டு வைடு வந்து எங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிடுறாங்க. இது அவங்களுக்கு பெரிய பூஸ்டிங் தான். ஏன் பூஸ்டிங்னு சொல்கிறேன்னு கேட்டுங்க. சிவகார்த்திகேயன் படம் அவ்வளோதான் வராது, சிவகார்த்திகேயன் அவுட்டு, பசங்களுக்கு பிடிக்காது, குடும்பத்துக்கு பிடிக்காது, லேடிஸுக்கு பிடிக்காது, குடும்பத்துக்கு பிடிக்காதுன்னு பல தற்கூறிகள் வச்சுக்கிட்டு சங்கிலே சிவகார்த்திகேயனை மிதிச்சிட்டு இருந்தாங்க. பிஃபோர் ரிலீஸ் கிடைக்கிற கேப்லலாம் கடை வெட்டிக்கிட்டு இருந்தாங்க. சிவகார்த்திகேயனை போட்டு தள்ளுற முடிவு மாதிரியே அவங்க வட்டி வெளுத்துக்கிட்டு இருந்தாங்க இணையம் ஃபுல்லாகவே. இப்போ அந்த முகங்கள்லாம் நான் வந்து இப்போ சமீபத்தில் மறுபடியும் கவனித்து பார்க்குறேன். அப்படியே அன்றைக்கி பேசின வாயை மறந்துட்டு இன்றைக்கி வேறு வாய் பேசிக்கிட்டு இருக்கு. அன்றைக்கி சிவகார்த்திகேயன் படம் ஓடாதுன்னு பேசினவங்களாம் இன்றைக்கி நல்லா போயிட்டு இருக்குங்க, அதுதான் ஃபேமிலிக்கு பிடிக்குது. அப்போ என்னடா முந்தா நேற்று வேறு பேசுனீங்க, இன்றைக்கி ஒன்று பேசுறீங்க, ஒரே பேச்சு உங்கள்கிட்ட இருக்காதா? நீங்கள் படம்ன்றதை தீர்மானிக்கிற சக்தி ரசிகர்கள் தான், நானோ நீங்களோ கிடையாது. காசு கொடுத்து பணம் கொடுத்து படம் பார்க்குறான் பாருங்க தியேட்டரில், இந்த ரசிகர்களுக்கு தான் அந்த உரிமை இருக்குது. இந்த படத்தை வெற்றி படமாக ஆக்கிறதா இல்லை இந்த படத்தை வந்து காலி பண்ணுறதான்னு ரசிகன் ஏற்றுக்கிறான்ல. இன்றைக்கி எந்த தேட்டர் எடுத்து இப்போ பாருங்கள், சென்னை தாண்டி இருக்கிற எல்லா ஊர்களில் இருக்கிற தேட்டர்லையும் இன்றைக்கி மக்கள் கூட்டம் எந்த படத்துக்கு போயிட்டுருக்கு அப்படின்னா டெஃபினட்டாக அயலானை நோக்கி தான் போயிட்டுருக்கு. காரணம் ஒன்று, இது ஃபெஸ்டிவல் மூடு, கொண்டாட்ட மனநிலையில் இருக்கிறோம். அப்போ குடும்பத்தோடு நாங்கள் வந்து படம் பார்க்க வரணும் அப்படின்னு குழந்தைகள் ஆரம்பித்து பெரியவங்க வரைக்கும் ஒரு இதுனா ஃபேமிலியாக போகிறாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு சாய்ஸ் வந்து. அதுக்கப்புறம் சண்டை விரும்புகிறவங்க யார்? 2K கிட்ஸ், யங்ஸ்டர்ஸ் தான் சண்டை விரும்புவாங்க. அப்போ தனுஷை பிடிச்சவங்க அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும், அவங்களுக்கு அந்த படம் வந்து, ஏன்னா படம் தொடங்குறது முடிகிறத சுட்டுக்கிட்டே இருக்காரு, ஒரு பீரியாடிக்கல் ஃபிலிம் வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை விரும்புகிற ஆட்களுக்கு தான் அந்த படம் வந்து. ஆல் கிளாஸ் ஆடியன்ஸ் அப்படின்னா எப்போவுமே இந்த சீசனில் வந்த படங்களில் அயலான் தான் நம்ம டிக் அடிக்க முடியும். கேப்டன் மில்லர் அந்த படம் பீரியாடிக் ஃபிலிம் அப்படின்னு சொல்லும்போது, பீரியாடிக் ஃபிலிம்னு சொன்னாலும் அதில் வந்து நிறைய இப்போ கண்டெம்பரரியாக யூஸ் பண்ணுற பொருட்கள் இருக்குது. மியூசிக்குமே ஜிவி பிரகாஷ் வந்து இப்போ கண்டெம்பரரி மியூசிக்லேயும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விமர்சனங்களும் வருதே சார். ஆனால் எனக்கு ரொம்ப நான் ரசித்தது அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கில் நீங்கள் சொல்கிற அந்த துப்பாக்கி இந்த விஷயங்கள்லாம் விட்டுருங்க, மற்றபடி மேக்ஸிமம் அவங்க உடைகளாக இருக்கட்டும், பண்ணுற வாகனங்களாக இருக்கட்டும், பல விஷயங்கள் வந்து ரொம்பவே அது நல்லா மெனக்கெட்டிருக்காரு ஆர்ட் டைரக்டர். அவர் உண்மையிலே வாங்கின காசுக்கு கரெக்டாக வேலை பார்த்துருக்காருன்னு நம்ம சொல்லலாம். அதை விட ப்ளஸ் பாயிண்ட் வந்து இந்த படம் வந்து இந்த அளவுக்காவது பேசப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு முக்கியமான காரணம் தனுஷ் நடிப்பு மட்டும் கிடையாது, ஜிபியோட மியூசிக் தான். அவர் அந்த போட்ட பிஜிஎம்மாக இருக்கட்டும், அந்த ஆர்ஆராக இருக்கட்டும், எங்கே என்ன வேணுமோ. படம் முடிஞ்சிருச்சுங்க, படம் முடிஞ்சு டைட்டில் கார்டு ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த டைட்டில் கார்டு வந்து ஸ்க்ரோல் ஆகி ஓடிக்கிட்டு இருக்கும் போது கூட ஒரு பிஜிஎம் போட்டிருக்காருங்க. அந்த அப்போ யூஸ் பண்ண மாதிரி லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதோ ஒன்று பண்ணி அது பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு அது ஒரு பெரிய இன்றைக்கி பேசு பொருளாக மாறி இருக்கிறதுக்கு ஜிவியோட உழைப்பு நிச்சயமாக காரணம். நீங்கள் லைவாக யூஸ் பண்ணாங்களா, அந்த காலத்து யூஸ் பண்ணாங்களா, இப்போ கரண்ட்டில் யூஸ் பண்ணாங்களா, டெக்னாலஜி யூஸ் பண்ணாங்களான்றதெல்லாம் தாண்டி அந்த படத்துக்கு இது வந்து உயிரோட்டத்தை கொடுத்துருக்கா, நம்ம ரசிக்க முடியுதா. ஆக்சுவலாக நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுற விஷயத்துலேயே அவங்க நிறைய சொதப்பியிருக்காங்க. நீங்கள் சாப்டராக சொல்கிறாங்கல்ல, இந்த படம் வந்து இப்போ அயலானுக்கு செகண்டரியாக இந்த படம் வந்திருக்கு அப்படின்றதுக்கு, ஏன்னா இது பெருசாக போயிருந்துருக்கணும், அப்படி தான் இவங்க பூஸ்ட் பண்ணாங்க. ஏன் வந்து அடுத்த கட்டத்திலே நின்றுச்சு, டேக் ஆஃப் கொஞ்சம் அப்படியே ஸ்லோவாக இருக்குது, அது வந்து ஜெட் வேகத்தில் பறந்துருச்சு, இது ஸ்லோவாக இருக்கிறது காரணம் என்னென்னா இவங்க வந்து இந்த பிரித்தாங்க பார்த்தீங்க சாப்டராக, இதை புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே அந்த படம் வந்து முடிஞ்சிருது. நீங்கள் ஒரு கதை சொல்ல வரீங்க அப்படின்னா இது வந்து நான் லீனியர் அப்படின்னு ஏதோ ஒரு மெத்தடில் சொல்ல வரீங்க அப்படின்னா அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு திறமை வேணும்ல. இப்போ நான் வந்து இந்த புரிஞ்சுக்கிட்டு படித்து தெரிஞ்சு டெக்னிக்கல் தெரிஞ்சு நான் எக்ஸாம் எழுத போகிறேன், நான் வரேன், ஜாலியாக வரேன், படம் பார்க்குறேன், போயிடுறேன். எனக்கு அப்படி தானே நீங்கள் படம் கொடுக்கணும். எக்ஸ்பெரிமெண்டலுக்கு நான் வரல, ஃபேமிலியோடு கூப்பிட்டு வரேன், குழந்தைங்களோட வரேன். குழந்தைங்க என்ன பண்ணுறோம், ரசிக்கும், சண்டையே பார்த்துக்கிட்டு இருந்து, சண்டையோடு சேர்ந்து ஒரு காமெடி இருக்கணும், ஒரு ஜாலியாக இருக்கிற ஒரு விஷயமா இருக்கணும். இதெல்லாம் அங்கே மிஸ்ஸிங். அதெல்லாம் வந்து இந்த படத்துக்கு வந்து ஒரு டிசப்பாயிண்ட்டு.
மற்றபடி தனுஷ் நல்லாவே நடிச்சிருக்காரு. அவர் வழக்கம் போல உயிரை கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்காரு. சில இடங்களில் ஓவர் பில்டப் மாதிரி இருந்தால் கூட அந்த பில்டப் வந்து இந்த ஆர்ஆர் இருக்குல்ல, ஜிவி பிரகாஷ் வந்து இந்த பில்டப்பை கண்ட்ரோல் பண்ணி ஒரு நிறைய வசனங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த படத்தில். அது என்னென்னா நம்ம இந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால நமக்கு அது பிடிக்குதுன்னு சொல்கிறோம். காமன் ஆடியன்ஸ்க்கும் சொல்கிற மாதிரி ஒரு அந்த படத்தை ஏன் வந்து நிறைய பேர் எதிர்க்கிறாங்க அப்படின்னா, சில பேர் எதிர்க்கிறாங்க அந்த படத்தை. அதுக்கு ரீசன் என்னென்னா, காலங்காலமாக இங்கே என்ன இருக்கோ, இங்கே ஒரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் சுதந்திர போராட்டத்தில் வெள்ளைக்காரங்கிட்டேருந்து நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோம், விடுதலை வாங்கிட்டோன்றது பிரச்சனை கிடையாது. அது மேட்டரே கிடையாது. அதை தாண்டி இன்னும் சுதந்திரம் வாங்காமல் இன்னும் பல கிராமங்கள் இருக்குது. இன்னும் பல இடங்களில் வந்து கோயிலுக்குள்ளே போக முடியுமா, நீங்கள் போக முடியுமா, நான் போக முடியுமா, பெண்களையே மதிக்காமல் இருக்கான். இங்கே பெண்களை சமமாக உட்கார வச்சு, இல்லை பெண்களை மேலே உட்கார வச்சு, நீங்கள் பேசுகிறத நம்ம கேட்குற அந்த மனநிலை, அந்த பக்குவம்ன்றது இன்றைக்கி ஆண்களுக்கு இல்லாமல் போச்சு. இன்றைக்கி வரைக்கும் அது வரல. ஆணாதிக்கம்ன்றது எல்லா இடங்கள்லையும் இருக்குது. அதாவது எப்படின்னா, இடத்துக்கு இடம் மாறிட்டோன்னா இருக்குமே தவிர அந்த மனநிலை ஒன்றா தான் இருக்குது. சம அந்தஸ்து கொடுக்கவே அவன் வந்து யோசிக்கிறான் போது உயரத்தில் குறைச்சி பார்க்க ஆசைப்படுவானா? அது இல்லை. அதெல்லாம் அங்கே பேசுது. ஏன்னா அந்த கேரக்டர் பேசுகிற விஷயம் இருக்குல்ல. அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த கேரக்டர் 1000 தான் இருக்கணும், நீ வந்து ஆதிக்க சாதியாக இருக்கலாம், வசதி படைச்ச ஆளாக இருக்கலாம், நீ இல்லை கீழே இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் பெண்கள் வந்து அடிமை தான் ஆண்களுக்கு. இன்றைக்கி வரைக்கும் அப்படி தானே. அவங்க போக பொருளாக மட்டும் தானே பார்க்குறாங்க. அவங்களுக்கான திறமை இருக்குது, அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். சண்டை போடுறாங்க, வந்து வாள் எடுத்து சண்டை போடுற லெவலில் சண்டை போடுறாங்க. ஆனாலும் அவங்கள அப்படி ஒத்துக்கல. அதெல்லாமே தப்பு அப்படின்னு அந்த படம் சொல்லுது. அதே மாதிரி தனுஷ் பேசுகிற வசனங்களாக இருக்கட்டும், எல்லாம் பண்ணுறீங்க சுதந்திரம்னா, அவனுக்கு அடிமையாக இருந்தோம், நம்ம இவனுக்கு அடிமையாக இருக்கிறோம். கடைசியில் எல்லாம் போய் சண்டை போட்டு வாங்கி நீங்கள் வந்து மன்னர்கிட்டயோ நம்மளை ஆள்றவங்ககிட்டே கொடுத்தா இவன் என்ன பண்ணுவான்? உங்களை இன்னும் அடிமையாக தானே வச்சுருக்கான். கோயிலுக்குள்ளே விடுவானா? கருவறைக்குள்ளே போக முடியுமான்னு? ஏன்னா அந்த கருவறைக்குள்ளே வைக்கப்படுகிற அந்த கடவுள்னு இவன் வணங்குற அந்த சிலையை செய்கிறது யார்? யாரோ ஒருத்தன் அவன் செய்கிறான் இல்லையா? செய்கிற வரைக்கும் அவன் காலில் ஏறி மிதிப்பான், கையில் தொடுவான், எல்லாம் பண்ணுவான். எல்லாம் பண்ணி முடித்த பிறகு நீங்கள் எடுத்துகிட்டு போய் அவனே கொண்டு வந்து உள்ளே வைப்பான். கோயிலுக்குள்ளே வச்ச பிறகு அவனை வெளியே தள்ளிடுவீங்க. வெளியே தள்ளிட்டு நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும் நீங்கள் அதுக்குள்ளே போகலாம், நீங்கள் அந்த சிலையை தொடலாம், உங்களுக்கு அதிகாரம் இருக்குது. எவன்டா பண்ணுது? அப்போ நீ அந்த சிலையை உருவாக்கு, நீ சிற்பியாக மாறு. அடிப்படையில் இந்த வர்ணாசிரமம் என்னைக்கு ஒழியுதோ அன்றைக்கி தான் அந்த நாடு உருப்படுன்றதை அந்த படம் சொல்லுது. பல விஷயங்கள் சொன்னாலும் எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்தது அந்த படத்தில். அந்த வகையில் கேப்டன் மில்லர் வந்து நிச்சயமாக வந்து கேப்டன் தான். ஆனால் அதை புரிகிற மாதிரி இன்னும் மக்கள்கிட்ட வந்து கரெக்டாக அது அந்த அந்த திரைக்கதை மேக்கிங்கில் வந்து நம்ம அந்த இயக்குனர் வந்து இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு இந்த சாப்டராக சொல்கிறதெல்லாம் ஓய்ச்சி கட்டிட்டு ஒரு படமாக சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்களேன், நிச்சயமாக இந்த பொங்கல் ரேஸில் அதுவும் வந்து ஒரு பெரிய கட்ஸாக வந்து ஃபைட் பண்ணியிருக்கோம். பட் எப்படினாலும் முதல் இடத்த இப்போ வரைக்கும் அயலான் தான் டாப்பில் போயிட்டுருக்குங்க. அதை நம்ம மறுக்கலாம் முடியாது. கேப்டன் மில்லர் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஆடியோ லான்ச்ல தனுஷ் பேசினப்போ அருண் மாதேஸ்வரன் வந்து வெற்றிமாறன் மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அவரோட மேக்கிங் வைஸ் இப்போ இந்த படம் பார்க்கும்போது அவர் சொன்னதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை வெற்றிமாறன் மாதிரிலாம் எப்போமேங்க வெற்றிமாறனோ இல்லை அருண் மாதேஸ்வரனோ அப்படிலாம் நான் சொல்ல வரல. ஒருத்தர் அவருக்கு தான் அந்த பேர் கிடைக்கும். வெற்றிமாறன் மாதிரி இன்னொருத்தர் வந்துட்டாரு, இன்னொரு நகல் இருக்குது, எல்லாம் ஒத்துக்க முடியாது. வெற்றிமாறனுடைய ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் வேறு, அருண் மாதேஸ்வரனுடைய ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் வேறு. இவருடைய முந்தைய படங்கள் எடுத்தாலும் அவர் இப்படி தான் இருப்பார். இவர் இடத்த அவர் பிடிச்சிட்டாரு, நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன் எப்பவுமே. அவருக்கு பதில் இவர் தான் மாற்று, அவருக்கு பதில் இவர் வந்துட்டாரு அப்படின்றதெல்லாம் சும்மா இவருடைய பெருமைக்கு ஒன்றா சொல்லிக்கலாம், இவருடைய மகிழ்ச்சிக்கு ஒன்றா சொல்லிக்கலாம். அவருக்கான ஒரு பெரிய ஓப்பனிங் கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் தனுஷோட கேரியரில் இப்படி ஒரு படம் பண்ணதே கிடையாது. இவ்வளவு பெரிய பட்ஜெட்டில் பண்ணதே கிடையாது. இந்த மாதிரி ஒரு ரோலை எடுத்துகிட்டு வந்து அவருக்கு யாரும் சொன்னதும் கிடையாது. அதுக்காக அவர் வந்து அருண் மாதேஸ்வரனை கொண்டாடுறாரே தவிர வெற்றிமாறன் அளவுக்கு இருக்கார். ஆனால் வெற்றிமாறனுடைய ஸ்டைல் ஆஃப் மேக்கிங்கிறது அந்த பேட்டர்னே வேறு. ஒருவேளை இனிமேல் அருண் மாதேஸ்வரன் எடுக்க போகிற படங்கள் எப்படி மாறுவாருன்னு நமக்கு தெரியாது. இந்த படத்தில் இவர் இன்னும் மக்கள்கிட்ட அடித்தட்டு மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய லெவலில் காட்சிப்படுத்தலை. ஆனால் வெற்றிமாறன் அடித்தட்டு மக்கள்கிட்ட போய் அங்கேருந்து மேல்தட்டு ஆட்கள்னு சொல்லிக்கிறான் பாருங்க, அவன் வரைக்கும் இவன் காலில் போட்டுருக்கிறத கழட்டி அவன் அடிப்பார். இங்கே அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. நீங்கள் ஸ்டைல் ஆஃப் மேக்கிங்லேயே உங்களுக்குள்ள முரண் இருக்குது. அப்போ எப்படி உங்கள் 2 பேரையும் ஒன்றா சேர்க்க முடியும்? அந்த கருத்து அவருடைய கருத்து. பட் நான் அப்படி பார்க்கல. கேப்டன் மில்லர், அயலான் அப்படிங்கிறத தாண்டி மெரி கிறிஸ்மஸ் அண்ட் மிஷன் சாப்டர் 1 வந்திருந்தது. அந்த படங்கள் இப்போ அது படங்களும் நல்லா இருக்கு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்தது. பட் ஆனால் இந்த பொங்கல் இதில் வந்து பெரிய அளவில் அந்த 2 படங்கள் கவனிக்கப்படலையோ அப்படிங்கிற ஒரு இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா, கவனிக்கப்படலைன்றதுக்கு காரணம் வந்து முழுக்க தயாரிப்பு நிறுவனத்தை தான் நம்ம சொல்லணும்.
அவங்க வந்து இந்த படங்களுக்கான பெரிய ப்ரமோஷன் விஷயங்கள் பெருசாக பண்ணவே இல்லை. நீ மக்கள்கிட்ட போய் இந்த படம் இந்த ஜானரில் வந்திருக்கு, இது வந்து முழுமையாக நேரடி படம் அப்படின்ற விஷயத்த முதல்ல பதிவு பண்ணணும். அங்கே தான் அவங்க மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. 2 பேருமே வந்து என்ன பண்ணிட்டாங்க, 2 தயாரிப்பு நிறுவனங்களும் இது ஒன்று பைலிங்குவலில் வந்துச்சு. இன்னொன்று என்னன்னா, எல்லார் பார்வையிலும் இப்போ மிஷன் சாப்டர் 1 வந்து மைண்டில் எல்லார் மைண்ட்லையும் என்ன செட்டில் ஆயிடுச்சு அப்படின்னா, இது எதுவும் இங்கிலீஷ் படத்தில் ஹாலிவுட் படத்தை லைக்கா நிறுவனம் வாங்கி டப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு டாக் ஓடுச்சு. ஆனால் உண்மையிலேயே அந்த படம் பார்த்தீங்க, அருண் விஜய் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மெனக்கெட்டு பயங்கரமாக ஒர்க் பண்ணி நடிச்சிருக்காரு. சும்மாலாம் சொல்லக்கூடாது. நிஜமாவே பறந்து பறந்து அடித்து எல்லாம் தும்சம் பண்ணியிருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்ஷன்லாம் நல்லாவே பண்ணியிருக்காரு. ஆனால் அந்த கதையில் அவங்க எடுத்துகிட்டு போன விதம் இருக்குல்ல, இதை வந்து கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குற இடத்துல ப்ரமோஷன் பண்ண விஷயத்தில் சொதப்பிட்டாங்க. இன்னொன்று, எமி ஜாக்சனை நம்ம இது வரைக்கும் எப்படி பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கிளாமர் ஆர்டிஸ்ட்டாக அந்த மாதிரி ஒரு வேறு பேட்டர்னில் அவங்கள எல்லாருமே பார்த்துருக்காங்க. அது எந்த படம், தமிழில் நடித்த பல படங்கள் நடிச்சிட்டாங்கல்ல, உச்ச நட்சத்திரம்லாம் நடிச்சிட்டாங்க. அது எல்லா படங்களையும் அவங்கள கிளாமராக தான் காட்டியிருப்பாங்க. இந்த படத்தில் அவங்கள வந்து முழுமையாக ஒரு ஆக்ஷன் கேரக்டராக காமிக்கிறாங்கல்ல. அந்த கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து பயங்கரமாக சண்டைலாம் போடுது. அவங்க பார்த்தாலே எல்லாரும் வந்து பயப்படுறாங்க. ஆனால் அருண் விஜய் வந்து உள்ளே என்ட்ரி ஆகிட்ட பிறகு, அவர் யாருன்னு தெரிஞ்சிட்ட பிறகு, இவங்க அந்த பழைய ஃபோர்ஸில் இல்லை, ஆக்ஷன் பேக்கில் இல்லாமல் இவங்க என்னவா மாறிடுறாங்கன்னா, நீங்களும் நானும் படம் பார்த்தா வேடிக்கை பார்ப்போம்ல, அந்த மாதிரி அவங்க வேடிக்கை பார்த்துக்கிறாங்க ஸ்க்ரீனுக்குள்ளே. அருண் விஜய் சண்டை போட்டுட்டு இருக்காரு பரபரப்பாக, எமி ஜாக்சன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே அது ஒரு பெரிய அதோட வேகத்தடை இதெல்லாம். அதனால் இதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் அவங்க கரெக்டாக போய் கன்வே பண்ணாமல் ஒரு விஷயத்தை விட்டுட்டாங்க. அதனால தான் அந்த படங்கள்லாம் பெருசாக மக்கள்கிட்ட போல. மேரி கிறிஸ்மஸ் எடுத்துட்டிங்கன்னா அது ஒரு வேறு மாதிரி ஜானர். அந்த ஜானரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எனக்கெல்லாம் அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இந்த பொங்கல் ரேஸில் வந்த படங்களில் ரொம்ப உங்களுக்கு பிடிச்சி நீங்கள் ரசித்த படம் அப்படின்னு சொல்லி எந்த படம்னு என்ன கேட்டிங்கன்னா, என் பர்சனல் சாய்ஸ் வந்து நான் வந்து மேரி கிறிஸ்மஸ் தான் டிக் பண்ணுவேன். அப்புறம் தான் அயலானு, அதுக்கப்புறம் படங்கள்லாம் நம்ம டிக் பண்ணுவோம். ஏன்னா இப்போ ஆக்ஷனை விட ஜாலியாக உட்காந்து ஒரு என்டர்டெய்னிங்காக ஒரு படம் பார்க்கணும், அதுவும் நல்ல ரசனையோடு ஒரு படம் எடுத்திருக்காங்க அப்படின்னா, நீங்கள் 96 வந்து விஜய் சேதுபதி வந்து திரிஷா கை பிடிச்சிக்கிட்டு ரோட்டில் நடந்து போயிட்டு இருப்பார்ல, அந்த ஃபீல் ஒன்று இருந்ததுல. அது வந்து எப்படின்னா, ஒரு லவ் மூடில் லவ் ஃபெயிலியர், அந்த ஃபெயிலியர் ஆனால் ஆக்சுவலாக அது ஃபெயிலியர் ஆன பிறகு அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. இது 2 பேரும் சேர போகிறது கிடையாது, அது வந்து சேராத காதல். இதுவும் அதே மாதிரி பேட்டர்னில் தான் இருக்குது. ஆனால் இதில் இவங்க ராத்திரியில் நடந்து போயிடுறாங்க, கை பிடிச்சலாம் போல. ஒரு கை குழந்தைய தூக்கி மேலே போட்டுட்டு இவர் நடந்து போகிறாரு, கத்ரினா கைஃப் கூட போவாங்க. இந்த வாக்கு இருக்குல்ல, இவங்க பேசிகிட்டே போகிற இந்த வாக்கு இருக்குல்ல, இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏறக்குறைய அந்த ஒரு மெல்லிய ஒரு இழையோடுற ஒரு விஷயம் இருக்குல்ல, ரசனையோடு பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கான ஒரு படம். பட் ரொம்ப ஸ்லோங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்லோ, என்னடா பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபோட அந்த விஷயங்களும் அதில் சொல்லப்பட்ட விஷயங்களும் நல்ல சின்ன சின்ன ட்விஸ்ட் வச்சு, கிளைமேக்ஸ் யார் எதிர்பார்க்காத கிளைமேக்ஸ். ஆனால் நீங்களும் நானும் ஜட்ஜ் பண்ணுறோம். இப்போ சினிமா தெரிஞ்சவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க, தெரியாதவங்க அப்படியே அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் உள்ள வச்சு விஜய் சேதுபதி பெருசாக ஒன்றும் மெனக்கடவே இல்லை, ஆனால் நல்லா இருக்கார், ஒரு அழகாக இருக்கார், பேசுகிற எல்லா விஷயங்களும் ரொம்ப யதார்த்தமாக இருக்குது. ஓப்பனிங்கில் வந்து கத்ரினா கைஃப் பேசுகிற ஒரு டைலாக், அந்த ஒரு டைலாக் இந்த படத்தை வந்து ஃபுல்லாக தீர்மானிச்சிடும், இந்த படம் என்ன சொல்ல போகுது அப்படின்னு. அந்த ஒரு டைலாக்கு அப்படியே நம்ம பார்த்த தியேட்டரே சிரிச்சாங்க பயங்கரமாக. அது திரும்பி இன்னொரு வாட்டி ரிப்பீட் ஆகும் அந்த டைலாக்கு. அது கொஞ்சம் வந்து அடல்ட்ஸ் கண்டென்ட் டைலாக் தான், ஆனால் ரொம்ப ரசித்தாங்கன்னு வச்சுங்களேன். இந்த பேட்டர்ன் ஆஃப் அந்த படத்துக்கு இவங்க பண்ண ப்ரமோஷனும் தப்பு. எப்படி வந்து மிஷன் சாப்டர் 1 பண்ணாங்களோ இதே பேட்டர்னில் தான் மேரி கிறிஸ்மஸும் பண்ணிட்டாங்க. இந்த ரெண்டையுமே மக்கள்கிட்ட கொண்டு போய் அவங்க சேர்க்குற அந்த விஷயத்தில் சொதப்பிட்டாங்க. இருந்திருந்தால் இந்த ரேஸில் அதுவும் வந்து ஓடி இருக்கும். எப்படி ஓடினாலும் ஒரு பந்தயம்னு வந்துட்டு பிறகுங்க, ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். ஒரே மார்க் 2 பேர் வாங்கிட்டாங்க அப்படின்னா எக்ஸாமில் ஒன்றா வச்சுக்கலாம். பட் ஓட்டப்பந்தயமாக இருக்கிற வசூலில் வந்து அப்படி பண்ண முடியாது. யாராவது ஒருத்தரை முந்தி தான் ஆகணும். பட் டைம் இருக்குது, இப்போவே இவங்க முந்திட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. இது ஒரு ரவுண்டு, ஒரு 4 ரவுண்டு 5 ரவுண்டு ஓடின பிறகு தான் நம்ம வந்து கரெக்டாக சொல்ல முடியும். 800 மீட் மாதிரி வச்சுங்களேன், 100 மீட் கிடையாது. 100 மீட் டக்குன்னு ஓடனோன்னா ரைட் நீ தான் நம்பர் 1 சொல்லிடலாம். இது 800 மீட் ஓடிட்டே இருக்காங்க. ஓடி முடிக்கும் போது தான் தெரியும் யார் டயர்டாகி கீழே விழுந்துட்டாங்க, பாதியிலே யார் விழுந்துட்டா அப்படின்லாம் தெரியும். வெயிட் பண்ணுவோம். நிச்சயமா சார். இந்த ரேஸோட இந்த படங்களோட சேர்ந்து ஹனுமான் பேன் இண்டியா படமா ரிலீஸ் ஆயிருந்தது. ஆனா ப்ரமோஷன் பெரிய அளவுல அந்த படத்துக்கும் பார்க்க முடியல. பட் ஆனா டிக்கெட் புக்கிங்ஸ் ரெஸ்பான்சஸ்ன்னு பார்க்கும்போது அந்த படத்துக்கும் அதிகமா இருக்கு. அப்படியா? ரெஸ்பான்ஸ் அதிகமா இருக்கு. ஆமா சார். ஓ, நீங்க சொல்லி தான் எனக்கு தெரியுதுங்க. அது என்ன ரீசன்னா, அவங்க வந்து இந்த படத்தை வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டு, இந்த ஆண்டினுடைய மிகச்சிறந்த படம்,
இந்த ஆண்டினுடைய மிக உயர்ந்த விருதுகளுக்கான தகுதியான படம் அப்படின்லாம் கூட அந்த படத்தை அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா படம் பேர் என்ன? ஹனுமான். அனுமன்னு சொன்னாலே அவங்க சொல்ல தான் செய்வாங்க. ஏன்னா அதை நோக்கி தான் அவங்க இது முழுக்க முழுக்க வந்து பக்தி சாராம்சத்தோட ஒரு விஷயத்தை கொண்டு போயிட்டு இருக்காங்க. அது சரியா இருக்கா இல்லையான்றதெல்லாம் ரெண்டாவது விஷயம். அந்த படம் என்ன சொல்ல வருது, என்ன பேசுது, கரெக்டாக இருக்கான்றதெல்லாம் நான் அந்த கதைக்குள்ளேயும் போல அதுக்குள்ளேயும் போல. இவங்க நோக்கம் அந்த படத்தை வந்து பயங்கர வெற்றி படமாக ஆக்கணும்னு அவங்க அதுக்காக மெனக்கட்டுறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க. அதனுடைய முயற்சி தான் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே. அதனால் அது எவ்வளோ தூரம் மக்கள்கிட்ட போய் நிஜமாக நான் இந்த படத்தை பார்க்கணுன்னு விரும்பி போகிறவன் டிக்கெட் எடுக்கிறதுன்றது இல்லை, நீங்கள் போங்கன்னு சொல்லி டிக்கெட் வாங்கி கொடுக்குறதுன்னு இருக்குல்ல, ரெண்டு வகை. இதில் எந்த வகையில் அது வந்து எடுக்கிறாங்கன்றதை நம்ம கணிக்க முடியாது. பொங்கல் படங்கள், பொங்கல் கொண்டாட்டம் அப்படின்னும் போது 2023ல வாரிசு துணிவு வரும்போது அது பொங்கல் சீசன் அப்படிங்கிற சினிமாக்கே பொங்கல் சீசன் அப்படிங்கிற இது வந்து பெரிய லெவலில் பார்க்கப்பட்டுச்சு. பட் ஆனால் இந்த வருஷம் பொங்கல் அப்படின்னும் போது பொங்கல் படங்கள் பெரிய லெவலில் கொண்டாடப்படலையோ அப்படிங்கிற ஒரு பிம்பமும் இருக்கே சார். அப்படி எனக்கு ஒன்றும் தோணலை. ஆனால் ஆக்சுவலாக என்னென்னா இது ஒரு மாய பிம்பம், அது நீர்க்குமிழி மாதிரிங்க. அது இந்த பிம்பத்தே இந்த பொங்கல் உடைச்சிருச்சுன்றேன். இது எனக்கு ஆரோக்கியமாக இருக்குது, இதை நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன் ஆரோக்கியமாக இருக்குது, ஏன் அப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ரஜினி படம் வந்தாலோ, கமல் படம் வந்தாலோ, இல்லை விஜய் அஜித் படங்கள் வந்தால் தான் அது ஃபெஸ்டிவல் மூடு, வந்தால் தான் அது பொங்கல், இல்லை வந்தால் தான் அது தீபாவளி. இவங்க படம் வந்தால் தான் தீபாவளி கொண்டாட்டம்ன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டு வந்து உருவாக்கி வச்சுருந்தாங்கல்ல. எல்லாம் உருவாக்கம் தானே, இது எதுவும் அப்படியே வந்து நிரந்தரம்லாம் கிடையாது. இது கட்டாயம் வரணுன்றலாம் ஒன்றும் சட்டம்லாம் கிடையாது. இவங்களா கிரியேட் பண்ணிக்கிறது. பொங்கலுக்கு வரோம், நம்ம தீபாவளிக்கு வரோம்னு சொல்கிறது. அது இப்போ வந்து உடஞ்சிருச்சு. எந்த படங்கள் வந்தாலும் எங்களுக்கு பிடிச்சா பார்ப்போம் அப்படின்றது ரசிகர்கள் தீர்மானிக்கிற இடம். இங்கே என்றைக்குமே தீர்மானிக்கிற சக்தி வந்து ரசிகன் தான். அவனுக்கு பொங்கல் கொண்டாட்டமாக ஏன் தெரியல, அவன் கொண்டாடிட்டு தான் இருக்கான். எல்லா தேட்டர்லையுமே வந்து ஹவுஸ்ஃபுல் தான், நிரம்பி வழியுது. அந்த தேட்டர் வாசலில் வந்து டிராஃபிக் ஜாம் ஆகுது. நான் நேற்றுக்கு வந்து நான் குரோம்பேட்லேருந்து நான் வந்து சென்னை சிட்டிக்குள்ளே வரேன். அங்கே வர வழியிலலாம் தேட்டர்ஸ் வந்து நிறைய, நான் பார்த்த வழிகள் எல்லா இடங்களுமே அந்த தியேட்டருக்கு முன்னாடி இருக்கிற எல்லா ரோடுமே ஜாம் ஆகுது. ஆனால் என்னடா இது, ஒருவேளை பொங்கல் அதனால க்ரௌட் நிறைய இருக்குது போல இருக்குன்னு நினச்சா, தியேட்டர் வாசலில் மட்டும் தான் அந்த க்ரௌட் இருக்குது. அதை எப்படியோ கடந்து நம்ம வந்து காரை பாஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. திருப்பி தியேட்டர் வாசல் கொஞ்சம் முன்னாடி வருதுன்னா அப்படியே பிளாக் ஆகுது. அப்போ மக்கள் வந்து தெளிவாக தான் இருக்காங்க. இந்த மாய பிம்பத்தை உருவாக்கி வச்சுருக்கான் பாரு. இவங்க படம் வந்தால் தான் அது வந்து ஃபெஸ்டிவல் மூடு வருது, இல்லைன்னா வராது. அப்படி இல்லவே இல்லை. ஒருவேளை இவங்க படமும் வரல, யார் தனுஷ் படம் வரல, சிவகார்த்திகேயன் படம் வரல, யாரோ XRY படம் வந்திருந்தாலும் கொண்டாடிட்டு தான் செய்வாங்க. நீங்கள் வந்து பொங்கல் அப்போ, ஒரு ஃபெஸ்டிவல் அப்போ, ஒரு இந்த மாதிரி ஒரு கொண்டாட்ட நிலைமையில் எந்த புதுப்படம் வந்தாலும் போய் பார்க்குறதுன்றது வந்து வழக்கமாக இருக்கிற விஷயந்தான். நீங்கள் ஊர்லலாம் போட்டு இங்கே தான் நிறைய என்டர்டைனிங் இடங்கள்லாம் இருக்குங்க. தியேட்டருன்றது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் பீச்சுக்கு போவாங்க, பார்க் போவாங்க, வட்டவர் ஏதோ ஒரு இடங்களுக்கு போய் அவங்க வந்து சுற்றி பார்க்க போவாங்க, ஜூ இருக்கும் அங்கே இந்த மாதிரி எங்கே நிறைய போவாங்க. நீங்கள் சென்னையை தாண்டிட்டீங்க, செங்கல்பட்டு தாண்டிட்டீங்க அப்படின்னா அப் டு வந்து எல்லாம் கடைசி கிராமம் வரைக்கும் இருக்கிற, கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற எல்லாருக்கும் உங்களுக்கு வந்து என்ன பெரிய என்டர்டைனிங்னா சினிமா தான். கடலோரங்களை விட்டுருங்க, பாக்கி இருக்கிற உள் மாவட்டங்கள் இருக்கிற எல்லாருக்கும், கிராமங்களில் குறிப்பாக அவங்களுக்கு ஒரே என்டர்டைனிங் என்ன, ஃபெஸ்டிவல். அதுவும் குறிப்பாக பொங்கல் அப்படின்னு வந்துட்டாலே ஊரில் இருக்க வேலைக்கு போனோம், மெட்ராஸில் போனோம், அங்கே போனோம், இங்கே போனோம், எங்கெல்லாம் ஊருக்கு வந்துடுவாங்க. வந்துட்டால் குடும்பத்தோடு அவங்களுடைய சாய்ஸ் வந்து சினிமாவுக்கு தான். அப்போ அந்த சினிமா அப்படின்றது கொண்டாட்டமான ஒரு மனநிலையில் தான் இருக்கும். அப்போ அவங்க டிக் அடிக்கிறது வந்து நம்ம ஃபேமிலியே எந்த படத்துக்கு போகலாம், இப்போ எத்தனை படம் வந்திருக்கு, 4 படம் வந்திருக்குப்பா, 4 படத்தில் நம்ம முதல்ல நம்ம ஃபேமிலி எல்லாரையும் குழந்தை குட்டியெல்லாம் கூட்டு போகிறதுக்கு எந்த படமோ முதல்ல அவங்கள கூட்டு போய் காமிச்சிட்டு அப்புறம் நம்ம எதுக்கு விரும்புகிறோமோ, சண்டை படமோ, நம்ம என்ன பிடிக்கிறோமோ போய்க்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு சாய்ஸ் என்ன பண்ணுவாங்களோ அந்த படம் தான் இந்த ரேஸில் வந்து டாப் அடிக்கும். இப்போ இந்த வகையில் பார்க்க போனீங்களாகவே தெரிஞ்சோ தெரியாமலோ டிக் அடிக்கிற படம் அயலாண்டாக தான் மாறி போச்சு. அயலாண்டில் நிறைய ஃப்ளாஸ் இருக்குது, நிறைய சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்குது, ஆளையே பூந்து போகிற மாதிரிலாம் ஓட்டை இருக்குங்க. ஆனால் அது எல்லாமே மறக்கடிக்கப்படும். எப்படி மறக்கடிக்கப்படும்னா, ஆடியன்ஸ் குடும்பமாக போகிறாங்க, கும்பலாக போயிட்டுருக்காங்க, அங்கே பார்க்கிங்கே இடம் இல்லை, அவ்வளோ ஹவுஸ்ஃபுல்லாக ரோடு வரைக்கும் நிற்குது அப்படின்னா அவங்க நோக்கம் என்ன, இந்த ஃபெஸ்டிவலுக்கு நான் போய் ஒரு படம் பார்க்கணும், ஏன் ஃபேமிலியோடு கூட்டு போகணும். எப்போ பார்த்தாலும் நம்ம படம் பார்க்குறீங்கன்னு ஒரே சண்டை வருது வீட்டில், நீங்கள் மட்டும் போய் பார்த்துடுறீங்க, எங்களை கூட்டே போக மாட்டேறீங்க அப்படின்னு பெண்கள் எல்லாம் ஒரு விஷயங்கள், குழந்தைகளோடு எங்களை கூட்டு போங்கன்னா முதல்ல சண்டை படத்தை கூட்டு போவானா, ஜாலியாக இருக்க படத்தை கூட்டு போவானா, காமனாக இருக்கிறது. நம்ம யாருக்கு சாதகமாவோ பாதகமாவோ பேசல, ஆக்சுவல் என்ன இருக்கோ. இதே நேரத்தில் அயலான் மாதிரி இன்னொரு படம் வந்திருக்கு அப்படின்னா அந்த படத்துக்கு போயிருப்பாங்க. இந்த 4ல் நீங்கள் டெஸ்ட் அப்படின்னா அதுதான் நமக்கு முதல் படமாக இருக்குது. அதனால் நீங்கள் ஃபெஸ்டிவல் மூடு வரல அப்படின்றதெல்லாம் கிடையாது. அது நம்மோட மாய பிம்பம், மக்கள் மேலே திணிக்க முடியாது. மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிடிச்சா போய் பார்ப்பான், பிடிக்கலன்னா தூக்கி போடுவோம், அவ்வளோதான் விஷயம்.
நிச்சயமா சார். பொங்கல் அப்டேட்ஸா 2 படங்களோட அப்டேட்டும் குடுத்திருந்தாங்க. கோட் படத்தோடைய 3 போஸ்டரும் விட்டிருந்தாங்க. இன்னைக்கு கங்குவாவோடைய போஸ்டர், ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் வந்திருக்கு. இத பத்தின விமர்சனம் என்ன சார்? இல்ல கோட் வந்து அவங்க ரொம்ப பெருசா வரணும். அது இதே மாதிரி அதுலயும் வந்து நெறைய சிஜி ஒர்க்லாம் இருக்கும் போல இருக்கு. அதுல நெறைய விஷயங்கள் டெக்னாலஜி நெறைய இருக்கிற மாரி 2 படத்துலயுமே கோட்லயும் சரி, நீங்க கங்குவாலயும் சரி 2 படம் பெரிய படமா இருக்கணும்ன்றாங்க. இருக்கிறதுலே விஜயினுடைய கேரியர்லயே இப்ப வந்து அவருடைய படங்கள்ல பார்த்தீங்கன்னா, எல்லா படங்களும் தயாரிப்பு செலவு வந்து ஏறிக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு படத்துக்கும். இந்த படம் மத்த படத்த விட வேற மாரி ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு பயங்கரமா முதல்ல இருந்தே அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பல நாடுகள்ல ஷூட் பண்ணியிருக்காங்க. பூரா ஆக்ஷன் பேக்டு படமா தான் இருக்கு. ஆனா அவங்க எந்த நம்பிக்கையில இதெல்லாம் அவங்க கொண்டு வந்து சொல்லப் போறாங்க அப்படின்றது நமக்கு புரியல. படம் பார்த்தா தான் தெரியும். அதுவரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். எனக்கு இந்த டைட்டிலே நான் திரும்ப எல்லா இடங்கள்லயும் சொல்றது தான். பட் பொங்கல்ன்றதுனால நம்ம எதுவும் நம்ம இன்னொரு நம்ம தாட் 1000 இருக்கும். ஸோ அத நம்ம அது மேல திணிக்க வேண்டாம். பட் டைட்டில் நிச்சயமா இத விட பெட்டரான டைட்டில் அவங்க எடுத்திருக்கலாம். ஏன்னா எல்லாரும் வந்து நீங்க கோட் அப்படின்னு சொன்ன உடனே எல்லார் மைண்ட்லயும் ஆடுன்னு தான் ஞாபகத்துக்கு வரும். அதுக்குள்ள அவங்க கிரேட்டஸ்ட்னு வருதா இல்லைன்னா என்ன வருது அவர் அதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. அது மைண்ட்ல வராது. நீங்க இங்க தமிழ்ல தாங்க டைட்டிலுக்கு பஞ்சமாயிடுச்சா என்னன்னு தெரியலங்க. இப்பெல்லாம் அந்த அழகிய தமிழ்ல பேர் வைக்கிறதே மறந்துட்டாங்க எல்லாரும். பட் அது ஒரு பெரிய டிசப்பாயிண்ட் தான். இந்த படங்கள் வந்து தோத்து போறதுக்கும், படங்கள் வீணா போறதுக்கும், நெகட்டிவான ஒரு விஷயங்கள் வர்றதுக்கும், மக்கள்கிட்ட போய் ஈஸியா ரீச் ஆகாம போறதுக்கும் பெரிய வைப்ரேஷனா இருக்கிறது வந்து டைட்டில். உங்க பேர் தான் முக்கியம். ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க அப்படின்னா, அது அந்த பேர் வந்து எல்லார்கிட்டயும் ஈஸியா நுழையணும். வாயில நுழையிற பேரா இருக்கணும். டக்கு டக்கு டக்குன்னு அது மாரி சொல்லணும். அப்ப அந்த மாரி ஒரு வைப்ரேஷனோட ஒரு பேரை செலக்ட் பண்ணணும். அதனால அதுல வந்து என்ன பண்ண போறாங்க எப்படின்னு தெரியல. இது வந்து இவர் ரொம்ப ஒரு நாள் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. கிடைக்கிற கேப்லலாம் நம்ம கிடா வெட்டணும் அப்படின்ற மாதிரியே வந்து கேப் விடாம விஜய் வந்து இதுவும் ரெஸ்ட் எடுக்காம செட் எதையும் வேஸ்ட் பண்ணாம டைம் வேஸ்ட் பண்ணாம கொடுத்த நாளெல்லாம் எல்லாரையும் விரட்டி வாங்கிட்டு இருக்காரு, வேலை வாங்குறாராம். இவரே டைரக்டர் மாதிரி ஆயிட்டார் போல இருக்கு. இல்லை இந்த ரெஸ்ட் எடுத்துக்கலானே அண்ணே 2 நாள் பிரேக் விட்டலான்னா நான் நோ எதுவாக இருந்தாலும் செட்டை போடுங்க, டக்குன்னு முடிப்போம்னு விரட்டிக்கிட்டு இருக்காராம். அதுக்கு என்ன காரணம்னா அவர் நான் அடுத்த கட்டத்தை நோக்கி ஓடணும், அதனால் இந்த படத்தை முடிச்சு கொடுத்துட்டேன்னா என் வேலையை முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப தீவிரமாக வேலை செய்கிறாங்க. பல நாடுகளில் எடுக்கப்படுகிற ஆக்ஷன் படம் விஜயினுடைய கேரியர்லனா அது இந்த படம் தான். அதுவும் பழைய ஆட்கள்லாம் உள்ளே இருக்காங்க. பிரசாந்த் இருக்காரு, மோகன் இருக்காருன்னு ஏகப்பட்ட ஆட்கள் உள்ளே இருக்காங்க. இவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு ஒரு கூட்டு கலவையான ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க. இது வந்து கோட்டோட லெவலு. பட் நீங்கள் கங்குவா எடுத்துக்கிட்டிங்கன்னா சூர்யாவுடைய கேரியர்லேயே இந்த படம் ரொம்ப பெரிய படம், பட்ஜெட் பெருசு, அவங்க போடுற அந்த விஷயங்கள். இதுக்கு முன்னாடி எடுத்த அந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து இந்த மாதிரி ஜானரெல்லாம் படம் பண்ணதே கிடையாது. அவரெல்லாம் வேறு டைப்பில் இருப்பார். பூரா வேட்டியை மடித்து கட்டிட்டு இறங்கி வர மாதிரி டைப்பில் தான் படங்கள் பண்ணியிருக்காரு. ஆனால் இதில் வந்து அவர் நிறைய டெக்னிக்கலாக நிறைய சவுண்டாக ஒரு விஷயங்கள்லாம் சொல்லணும்னு ட்ரை பண்ணுறாரு. அது மக்கள்கிட்ட வந்து இவரால் முடியுமா அப்படின்னு முதல்ல ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனால் இப்போ இவங்க விடுற அந்த ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கட்டும், அந்த விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஓகே இதில் ஏதோ புதுசாக இருக்கும்டா அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் ஆயிருக்கு. 2 படமும் நம்ம வெயிட் பண்ணுறோம். எனக்கு பொதுவாகவே என்னை பொறுத்த வரைக்கும் நான் பேசுகிற எல்லா இடங்களையும் எனக்கு சில தகவல் தெரிஞ்சால் கூட ஆத்தென்டிகேட்டடாக அந்த தகவலை அவங்களா சொல்லாத வரைக்கும் சொல்லக்கூடாதுன்ற ஒரு விஷயங்களை வச்சுருக்கிறேன் நான். நீங்கள் அது வந்து ரெசல்யூஷன் கூட எடுத்துக்கலாம், இந்த புத்தாண்டினுடைய ரெசல்யூஷன் அப்படின்னு கூட. ஏன்னா இப்போ வந்து சினிமாவில் என்ன நடக்குது அப்படின்னா நடக்காத ஒரு விஷயத்த பேசிடுறாங்க, அங்கே இல்லாத ஒரு விஷயத்த பேசிடுறாங்க. உண்மையிலே ஷூட் பண்ண விஷயத்த நமக்கு தெரிஞ்சு பேசினாலும் நீங்கள் எடிட் பண்ணும்போது அந்த விஷயம் வந்து லென்த்து காரணமாக தூக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அது அந்த காட்சியிலேயே இருக்காது. பணம் ஆனால் ஷூட் பண்ணியிருப்பாங்க, அங்கே நடந்திருக்கும், நமக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லை நாமளே அந்த காட்சி அங்கே எடுக்கும்போது கூட இருந்திருப்போம். அப்போ அந்த வந்து நீளம் கருதி, நேரம் கருதி, சூழல் கருதி அதை வந்து வெட்டி எடுத்துட்டாங்கன்னா அந்த படம் வந்து படம் வரும்போது அது வராது அந்த காட்சி. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஆடியன்ஸ்க்கு போய் சேரும்போது டேய் இவன் சொன்ன தகவல்லாம் தப்புடா, முன்னாடி சொன்னா இப்போ அது இல்லை, ஆனால் உண்மை நமக்கு தெரியும் அங்கே என்ன எடுத்தாங்க என்ன வெட்டினாங்கன்ட்டு. சரி ஏன் அந்த பஞ்சாயத்துக்குள்ளே போவானே, ஆடியன்ஸை ஏமாற்றுவானே, படம் வந்துட்டோம், வந்த பிறகு நம்ம அது கொடுத்து தரம் பிரித்து அப்போ நம்ம வந்து பட்டி டிங்கரிங்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி எந்த பெயிண்ட் அடிக்கிற வேலையும் நம்ம செய்ய வேண்டாம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டேன் நான். அதனால் இந்த அப்டேட் கொடுங்க, அதெல்லாம் நான் உள்ளே வர்றதே கிடையாது. காரணம் என்னென்னா இன்றைக்கி எல்லாருக்கும் உங்களை விட என்னை விட நம்ம வந்து இந்த ஆடியன்ஸாக இருக்காங்க பார்த்தீங்களா, பார்வையாளர்கள், இவங்க வந்து பயங்கர தீவிரமாக இருக்காங்க. எங்கேயோ ஒரு ஊரில் நம்ம ஊரில் வந்து ஷூட்டிங் நடந்துன்னு வச்சுங்களேன், உலகம் முழுக்க யாராவது ஒருத்தர் நிச்சயமாக நமக்கு வேண்டிய படம் அதை பார்த்துக்கிட்டு இருக்க பார்வையாளருக்கு வேண்டி எவனோ ஒரு ஊரில் இருப்பான். டேய் எங்கள் ஊரில் தெரியுமாடா இந்த ஷூட்டிங் போச்சு அப்படின்னு அவங்களுக்குள்ள அதை பரிமாறிங்கன்னா அது பார்த்தீங்கன்னா இணையம் முழுக்க இப்போ நீங்கள் செய்தியாளர்கள்லாம் நீங்கள் அப்டேட் தர வேண்டியதே இல்லை, இவங்களே நிறைய அப்டேட்டை உள்ளே கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ இங்கே சொல்கிற உண்மையிலே பேசுகிற பல பேரும் பொய் பேசிகிட்டு இருக்காங்க, சில பேர் தான் உண்மை பேசுகிறாங்க.
அந்த உண்மை பேசுகிறத விட நீங்கள் ஆடியன்ஸாக இருக்கிறவங்க பேசுகிறது தான் என்றைக்குமே நிலைக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதனால் நானும் வெயிட் பண்ணுறேன் அப்டேட்டுக்காக. நிச்சயமா சார். கடைசியா ஒரு கேள்வியோட முடிக்கலாம். விடாமுயற்சி லைக் இந்த படங்களுடைய அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கு. பட் விடாமுயற்சி அது ஷூட்டிங் போயிட்டு இருந்தாலும் அந்த படம் பத்தின எந்த ஒரு அப்டேட்ஸுமே வரல. வலிமை படம் போதும் இந்த மாதிரி தான் அப்டேட் வராமலே இருந்தது. ஸோ அந்த மாதிரியான விஷயம் தான் வலிமை மாதிரி அப்படி ஆயிருமா அப்படின்னு பயப்படுறீங்களா? அதெல்லாம் பயப்படாதீங்க. விடாமுயற்சி உண்மையிலேயே வந்து அது என்னன்னா அதான் நீங்கள் அந்த படத்தில் நடிக்கிற நடிகர்களை பொறுத்து தான் அந்த படத்தினுடைய செய்திகள் வெளியில் வரும். இப்போ ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு தாட் வச்சுருப்பாங்க. இப்போ விஜய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, விஜய் படங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அவங்க ஆத்தென்டிகேட்டடாக சொல்லனா கூட, அதில் ஒர்க் பண்ணுறவங்க, அதில் விஷயங்கள் இருக்கிறவங்க யாரும் மூலமாகவோ ஏதோ ஒரு விஷயம் வந்து வெளியில் அவங்களே கசிய விட்டா கூட நாங்கள் சொல்லப்பா, ஆனால் எப்படியோ வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க அந்த விஷயங்கள் தகவல் நமக்கு வந்துடும். பட் அஜித்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அது தாமதமாயிருச்சு. ஏற்கனவே அவர் வந்து போட்ட எல்லா திட்டங்களும் வந்து பெருசாக மக்கள்கிட்ட வந்து வரவேல ஒரு வருஷமாக வீணாக போச்சு. அதுக்கு அஜித் தப்புன்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் விடாமல் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. விடாமல் ஏதோ ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. படம் பேரும் விடாமுயற்சி. ஸோ அந்த படத்தில் இந்த ஷூட்டிங் நடக்குது, இந்த இடத்துல இது போயிட்டுருக்குன்றத அவங்க சொல்லனா கூட நான் முன்னாடி பேசும்போது சொன்ன அதே விஷயந்தான். அவர் அஜர்பைஜானில் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்காருன்ற தகவல் யாரோ ஒரு ரசிகர் எடுத்து போடுறாரு. அது நமக்கு வருது. யாரோ ஒருத்தர் இங்கே தான் ஷூட்டிங் போயிட்டுருக்கு 4 வேனை எடுத்து காட்டி போடுறாரு. இல்லை அவங்களே ஒரு செல்ஃபி எடுத்து போடுறாங்க. பின்னணியில் காருக்கு பின்னாடி வந்து அஜித் இருக்காருன்னு ரவுண்டு பண்ணி போடுறாங்க, டீகோட் பண்ணுறாங்க. இதெல்லாம் அவங்க வந்து வெளியிடல. அதிகாரப்பூர்வமாக அந்த நிறுவனம் வெளியிடல. தயாரிப்பு நிறுவனம் எங்கேயும் வெளியிடல. ஸோ இப்படி தான் தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் படம் முடிச்சிட்ட பிறகு ப்ராப்பராக எல்லாம் நம்ம சொல்லுவோம். இப்போ என்ன வேணா யாரும் பேசிட்டு போட்டோம். எப்படினாலும் விடாமுயற்சி படம் வரும்ல, வரும்போது பேச தானே போகிறோம். அறிவிக்காமல் இருக்க மாட்டாங்க. அறிவிக்கும் போது நம்ம பேசலாம் அப்படின்றனால அவங்களுடைய அது வந்து நடிகருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான். என்னை பற்றி படம் வந்து அந்த படம் தியேட்டருக்கு வந்த பிறகு உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலன்னா உங்கள் வேலையை போய் பாருங்கள் அப்படின்னு இப்போ இல்லை, எப்போவோ சொல்லிட்டார். மன்றமே வேணாம் எனக்கு அப்படின்னு கலைக்கும் போதே என்ன சொல்லிட்டாருன்னா, நான் சம்பாதிக்கிறதுக்காக படத்தில் நடிக்கிறேன். என் படம் என்னை பிடிக்கும், என் படம் பிடிக்கும்னா வாங்க, இந்த ரிலீஸ் ஆகும்போது வந்து பாருங்கள், படம் பிடிச்சா கொண்டாடுங்க, பிடிக்கலன்னா வேலையை போய் பாருங்கன்ட்டாரா? சிம்பிள். நான் பின்னாடி அங்கே வர போகிறேன், இங்கே கட்சி ஆரம்பிக்க போகிறேன், அதை பண்ண போகிறேன், எனக்கு ஆதரவு கொடுங்கலாம் அவர் எங்கேயும் கேட்கல. அவர் கேட்குற நிலைமையும் இல்லை. எனக்கெல்லாம் அவர் ரொம்ப பிடிக்கும்னாலும் இந்த இப்போ சமீபத்திய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அவர் குறித்து வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வேறு மாதிரியே போயிட்டுருக்கு. ஏன் ஒன்று அந்த மாதிரி தகவலுக்குள்ளே அவர் மாட்டிக்கிறாரா, இல்லை அவரை குறித்து வந்து நெகட்டிவாக பேசுகிறதுக்கே ஒரு டீம் கிளம்பிருச்சா அப்படின்னு நமக்கு தெரியல. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் நேர்மையாக இருக்கார். அவர் என்ன நினைக்கிறாரோ அதை செய்கிறாரு. அவர் யாரும் போய் தடுக்கலாம் முடியாது. இப்போ அஜித்தை போய் நீங்கள் வந்து ஏன் துபாயிலே உட்காந்துருக்கீங்க, ஏன் சென்னைக்கு வர மாட்டேங்கிறேன்னு கேட்க முடியாது. அவர் எப்போ சென்னைக்கு வராரு, நான் சென்னைக்கு வந்துட்டேன் அது என்றைக்கும் சொல்கிறதில்ல. எப்போ வராரு எப்போ போகிறாருன்னு தெரியாது. ஏர்போர்ட்டில் வந்தாலும் ரொம்ப அவருக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் செய்கிறார். மூஞ்ச மூடிக்கிட்டோ இல்லைனா வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து ஒளிஞ்சு மறைஞ்செல்லாம் போகிறதில்ல. சார் இங்கே தொடர்ச்சியாக என்ன பண்ணுறாருன்னா, இப்போ விஜயகாந்த் மரணத்துக்கு வரல, எனக்கு உண்மையில் அது பயங்கர வருத்தம் தான். ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கலை, பயங்கர வருத்தம் தான். ஆனால் தெரிவிச்சாரு அப்படின்னு ஒரு கூட்டமோ, தெரிவிக்கலை அப்படின்னு சொல்கிறதும் ஒரு கூட்டமோ, அதிகாரப்பூர்வமாக சொல்ல மாட்டானே, அவர் பழக்கமே அப்படி கிடையாது அப்படின்னா அது உண்மைதான். அவரை பொறுத்த வரைக்கும் யாருக்கு என்ன உதவி செய்கிறாரு அது எப்பவுமே சொல்ல மாட்டார். நிறைய விஷயங்கள் அவரே வந்து பண்ணியிருக்காரு. நம்மளே நம்ம சேனலில் நிறைய பேசியிருக்கோம். அந்த விஷயங்களுக்குள்ளேயே நான் வரல. ஆனால் இது மாதிரி ஒரு விஷயங்களில் ஒரு இரங்கல் விஷயங்களுக்குள்ள அவங்க நீங்கள் தெரிஞ்சோ தெரியலனாலும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கணும். அந்த விதத்தில் அஜித் வந்து அந்த விஷயத்தை வந்து ஏன் பண்ணலைன்றது எனக்கு புரியவே இல்லை. இப்போ ஒரு தகவலை பரப்பி விட்டுருக்காங்க, எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரில. நான் உங்களை பார்க்க வரேன், ஆனால் நான் இந்த டைமுக்கு தான் வருவேன்னு ஒரு நேரம் குறித்து கொடுத்ததாகவும், அந்த நேரத்துலலாம் நீங்கள் சொல்கிற நேரத்தில் நாங்கள் இருக்க மாட்டோம் அவங்க சொன்னதாகவும் எல்லாம் ஒரு தகவலை பரப்பி விட்றாங்க. உண்மையிலேயே அது உண்மையா இல்லைனா அஜித்தை கார்னர் பண்ணுற கும்பல் செய்கிற வேலை சதி வேலையா அப்படின்னு தெரியல. இங்கே வந்து முழுக்க ஒரு நடிகருக்கு சாதகமாக இன்னொரு நடிகரை தரம் தாழ்த்தி பேசுகிற கும்பல் வந்து ஜாஸ்தி ஆகிட்டாங்க. அது வந்து ஒரு ஆரோக்கியமான போக்காக நான் பார்க்கவே இல்லை. நீங்கள் அந்த உங்களுக்கு ஒரு நடிகரை பிடிக்கும், எனக்கு ஒரு நடிகரை பிடிக்குங்க. பட் அதுக்காக நீங்கள் ரசிகர் கிடையாது, நான் ரசிகர் கிடையாது. நீங்கள் ஜேர்னலிஸ்ட்ன்ற அந்த அடையாளத்தோடு வரும்போது குறைந்தபட்ச நேர்மை, முழுமையாக நேர்மை இருக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. நீங்கள் இருக்கவும் மாட்டீங்கன்னு தெரியும். பட் ஆனால் குறைந்தபட்ச நேர்மைன்னு உங்ககிட்ட இருக்கணும்ல, அது இருக்கவே மாட்டேங்குது. டோட்டலாக ஒரு நடிகர் சிக்கிட்டாங்கன்னா அந்த நடிகரை எதுக்குலாம் வச்சு நீங்கள் செய்ய முடியுமோ அதெல்லாம் அழுத்தி போட்டு பண்ணுறாங்க. ஆனால் என்ன, இப்போ நான் கூட நிறைய பேரை திட்டிருக்கேன். இப்போ வடிவெல்லாம் நான் திட்டிருக்கிறேன், விஜயகாந்த் ஏன் வரலன்னு. பட் நான் திட்டினதில் அர்த்தத்தோடு திட்டிருக்கேன், நியாயமாக திட்டிருக்கேன். காரணம் என்னென்னா எனக்கும் வடிவேலுக்கு எந்த வாய்க்கா தகராறு இல்லை. பட் உங்களை வளர்த்து விட்ட ஆளுக்கு ஏன் நீ வரல, ஒரு 4 பேர் இரங்கல் கூட போட மாட்டியான்னு நம்ம வந்து கடுமையாக நம்ம பேசியிருக்கோம்.
பார்க்குறவங்க சொன்னா, "யோ நீ மட்டும் பேசாம இருக்கியா? நீ மத்தவங்கள சொல்றியான்னு?" கேள்வி வரும்ன்றனால இதையும் நான் வந்து அவங்களுக்கு விளக்கம் குடுக்குறேன் இதுலயே. பட் என்னோட இன்டர்வியூ தேடி போய் பார்க்கணும்னு அவசியமே இல்ல. தெளிவா இதுல அதனால என்னன்னா இவங்க பொறுத்தவரைக்கும் அஜித் குறித்து பர்சனல் அட்டாக் பண்றாங்கல்ல. இவங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் மட்டும் தெளிவுபடுத்துறது. என்னன்னா, அவர் தான் செய்ற விஷயத்துல தான் நேர்மையா இருக்கேன்னு சொல்லிக்கிறாரு. அப்ப அந்த கேள்வி கேட்கிற இடத்துல உங்களையோ என்னையோ வைக்கல. எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, நம்ம அவர் கரெக்ட்டா இருக்காருன்னு நெறைய இடங்கள்ல நம்ம பேசுறோம்ல. அப்ப இதுக்கு என்ன பதில் சொல்லலன்னு கேட்கிற இடத்துல, அவரு நீங்க பைக் ஓட்டுற விஷயத்துல ஒரு அறிக்கை விடுறாரு. பைக் நான் வந்து கத்துக் குடுக்கறதுக்கு, அதாவது நீங்க வந்து உலக டூர் போணும்னு ஆசைப்படுறீங்களா? வாங்க உங்களுக்கு நான் ஒரு ஸ்கூல் வச்சிருக்கேன். நான் உங்களுக்கு கத்துக் குடுக்குறேன்னு சமீபத்தில ஒரு அறிக்கை விட்டாரு. அப்புறம் நெறைய விஷயங்களுக்கு சின்ன சின்ன டைம்ல ஏதோ ஒரு அறிக்கைலாம் விடுறார்ல. அப்படி என்ன தலன்னு கூப்பிடாதீங்கன்னு ஒரு அறிக்கை விட்டாரு. இதுக்கெல்லாம் அறிக்கை விடுறதுக்கு யாரோ ஒருத்தர தான பயன்படுத்துறாரு. சமூக வலைத்தளத்தில வரமாட்டாருங்க அவரு. ஓகே ரைட்டு. ஆனா அவரு ஒருத்தர பயன்படுத்துவார் இல்லையா? அவருடைய மேனேஜர், மேலாளர்ன்னு இருக்கிறவங்க கிட்ட. அப்படி விஜயகாந்த் தொடர்பான விஷயத்த ஏன் பொது வழியில சொல்லல? அது வருத்தம் எனக்கு இருக்க தான் செய்யுது. அந்த இடத்துல அஜித் வந்து எங்கேயோ ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து நிச்சயமா பண்ணியிருக்காரு. அது அதனால அத நம்ம குறிப்பிடாமலாம் இருக்க முடியாது. நிச்சயமா சார். நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு உங்களுடைய கருத்துக்கள பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி.